அதுவும் இல்லாமல் போன சீசன் வந்து ஆர்சிபிக்கு விளையாட்டு இந்த வாட்டி வந்து ஜிஜிக்காக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பேட்டிங்லேயும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, bowlingலேயும் பர்ஃபார்ம் பண்ணாங்க. மெயினான 2 விக்கெட்டு, இந்த 2 விக்கெட்டை தூக்குனா டீம் கால்ரா அப்படின்னு தெரியும். அவங்க வந்தாங்க, லாஸ்ட் ஓவர் 7 ரன் அடிக்கணும். எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் டிபேட்டு, டேடி இந்த ஓவர் யார் அடி ஜெயிப்பா. எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஜெமிமாவை பார்த்தா பிடிக்கும், அதுவும் இல்லாமல் லவ்ராவை பார்த்தாலும் பிடிக்கும். அவர் என்ன சொன்னார், இவங்க தான்டா ஜெயிப்பாங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், டேடி நீ பாரு, சோஃபி டிவன் தான் வந்து கன்ஃபார்மாக வந்து இது பண்ணுவாங்க, டிஃபெண்ட் பண்ணுவாங்க, நீ வேணால் பாரு அப்படின்னு நான் பாருங்க அப்படின்னு சொன்னேன். நான் உடனே நான் கடைக்கு போய்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு, ஒரு 5-10 மினிட்ஸ் ஆச்சு. நான் போயிட்டு வந்தோடனே பார்த்தா மேட்ச் வின்னு, டெல்லி கேபிட்டல்ஸ் தோற்றுறாங்க, ஜிஜி ஜெயிச்சிட்டாங்க. உள்ளே வந்து எங்கள் அப்பா சைலண்ட்டாக இருந்தார். நான் என்ன பண்ணேன், டேடி யார் டேடி ஜெயிச்சாங்க அப்படின்னு கேட்டோன்னு சைலண்ட்டாக இருந்தார். சரின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். எனக்கு தெரியும் ஏன்னா ஃபோன் தான் கையிலேயே இருக்கும்ல எப்பவுமே. ஸோ நான் என்ன பண்ணேன், எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, எப்பா நம்ம சொன்னது வந்துச்சேடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அதுதான், நீ எத்தனை வேர்ல்டு கப் ஆடுறது முக்கியம் கிடையாது, ஓகேவா. அதுலேருந்து வந்து எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீ கொடுக்குறியா, அதுக்கு அடுத்த மேட்ச்சில் அதுக்கு அடுத்த டோர்னமெண்ட்லேயோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறீங்க தெரியுமா, அதுதான் மேட்ரு. அந்த இடத்துல சோஃபி டிவன் பயங்கரமாக போட்டாங்க. ஏன்னா வந்து ஜெமிமா வந்து அவ்வளோ பவர் கிடையாது, பட் ஆனால் வந்து அடித்தாங்கன்னா கிளியராக அடிப்பாங்க, அது தெரியும். இன்னொரு பக்கம் லவ்ரா பயங்கரமான பிளேயர், அந்த டீமுக்கு ஆடினாங்க ஆக்சுவலாக. அதாவது குஜராத் ஜெயின்ஸில் தான் லவ்ரா இருந்தாங்க, அந்த டீமுக்கு தான் விளாண்டாங்க. ஸோ என்ன தான் அந்த டீமுக்கு இருந்தாலும் ஆப்போனண்ட்டாக வந்துட்டோன்னா அடிச்சு தான் ஆகணும். பட் ஆனால் வந்து சோஃபி டிவன் பயங்கரமாக bowling போட்டாங்க, 2 விக்கெட் அந்த ஓவர்லேயே. இந்த 2 விக்கெட்டை எடுத்தால் கதை முடிஞ்சிடும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. கரெக்டாக வந்தாங்க, தூக்குனாங்க, மேட்ச் வின்னு. இதுதான் எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா, நான் சொன்னேன், டேடி நீ பாராட்டவே மாட்டுற, என்ன டேடி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவொடனே எங்கள் டேடி, சரி சூப்பர் ஆச்சலாம் அப்படின்னாரு.